வந்துட்டேன் கிளம்பிட்டேன் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்க. அதாவது எங்கள் ஊரில் நிலவளத்தில் விவசாயம் போட்டுக்கிட்டு எங்கள் அப்பா இருந்தார் பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பா இறந்து ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா இங்கேருந்து செட்டில் ஆயிடுச்சு. நிலவளம்லாம் வந்து ஆனால் விவசாயம் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நிலவளம்லாம் எங்கள் பேரில் இல்லை, எங்கள் ஐயா பேரில் இருக்குது. எங்கள் ஐயா பேரில் இருக்கிறது அப்படியே கிடந்து வச்சுன்னா யாருக்கும் தெரியாமல் போயிடும். அதனால வாங்கத்தா பட்டாவை மாற்றி பேரில் மாற்றி விட்டுறேன்னு எங்கள் பெரியப்பா கூப்பிட்டாரு. சரின்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போய் மாற்றிட்டோம்ங்க. எங்கள் அம்மா என் பேரில் மாற்ற வேணாம், எல்லாத்தையும் எங்கள் பிள்ளை பேர்லேயே மாற்றிருங்க, ஆம்பளை பிள்ளை இல்லை 2 பொம்பளை பிள்ளை பேர்லேயும் மாற்றிருங்கன்ட்டு எங்கள் அம்மா மாற்றி விட்டுருச்சு. ஆனாலும் ஒரு சில இடம் வந்து கிடந்து வச்சு பார்த்துக்கங்க சிக்கலாய். அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு எங்கள் பெரியப்பா எல்லாம் ரெடி பண்ணி பத்திரமெல்லாம் ரெடியாக இருக்குது, வாங்கத்தான் வந்து கையெழுத்து கொடுங்கத்தான்னு கூப்பிட்டாரு. சரின்ட்டு குளிச்சு கிளம்பிட்டேன். நான் போய் கையெழுத்து போட்டு பேரை மாற்றிக்கிட்டு வரேன். எங்கள் ஆத்தா எங்கள் 2 பேர்த்தையும் நம்பி எல்லா சொத்தையும் எங்கள் பேரில் எழுதுது. அதை கடைசி வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிறணும், கடவுளை அதுக்கு வழிவிடணும். ஆமாம், நாங்கள் பார்த்துக்குருவோம், வாக்கப்பட்டு வந்த மருமைங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். என்ன நான் சொல்கிறது. சரிங்க மக்களே, லைக் பண்ணுங்கள். இப்படித்தான் எல்லாரும் பெற்ற பிள்ளைகளை நம்பி பிள்ளைய முக்கியம்னு வாழ்கிறவங்க எத்தனையோ பேர். அதில் என் தாய் ஒரு தாய் என் பேரில் வேணாம், என் பிள்ளைய பேரில் 2லேயும் மாற்றி இருந்துச்சு. என்ன பெற்ற தாய் எதுவும் ஆசை இல்லாமல். ஆனால் அது பார்க்குற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. கடவுள் நல்ல வழி விடணும்ட்டு என்றைக்கு இந்த மனசோடையே இருக்கணும்ட்டு வேண்டிக்கோங்க. போயிட்டு வரட்டுமா? லைக் பண்ணுங்கள்.